ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திங்க் டேங்க் சேனல். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் மொபைல் ஃபோன் இல்லாதவங்களே இல்லை. அதுலேயும் பார்த்திங்கன்னா முக்கியமாக கோவிடுக்கு அப்புறம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஆன்லைன் ஷாப்பிங்லாம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கி ஆன்லைன் டெலிவரிஸே பார்த்திங்கன்னா மினிமம் 2 இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம பேச போகிற வீடியோக்கோ என்ன லிங்க் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு குர்த்தி ஸ்டாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குர்த்தீஸை ஆஃபரில் போட்டிருப்பாங்க, சம் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டைன் கமிஷன் வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரிஸ் வைஸ் எல்லாத்துக்குமே ஒரு கமிஷன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை சேல் பண்ணும்போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அதுக்குண்டான கமிஷன் அமௌண்ட்டு வருங்க. இது எந்தெந்த ப்ரோக்ராமில் இருக்குது, லைக் ஆன்லைன் ஷாப்பிங் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிக் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது காசு கொடுத்து ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு க்ரோமில் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் நிச்சயை மட்டும் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லா டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அது யூசர்ஸை அஃபெக்ட் பண்ணும். இப்போ குர்த்தீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் நம்ம டார்கெட் பண்ணலாம். சே 20 ஏஜ்லேருந்து 30 ஏஜ்குள்ளே இருக்கவங்க, 30 ஏஜ்லேருந்து 40 ஏஜ் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பை நம்ம டார்கெட் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வியூவர்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன போஸ்ட் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு வெயிட் பண்ணி அவங்க சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கேமரா போஸ்ட் பண்ணுறேன், நாளைக்கு குர்த்திஸ் அப்படின்னா வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா அச்சா இது நமக்கு உண்டானதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் உங்கள் சேனலை பார்க்க மாட்டாங்க. அதனால் பர்டிகுலராக ஒரு டாபிக் எடுத்து அதை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுங்க. அண்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஹெல்ப் வேணும் டெக்னிக்கலாக அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம இந்த கமெண்ட்டில் கொடுக்குறோம். அதனால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே, எனக்கு லிங்க் வந்துருச்சு, அந்த லிங்க்கை நான் இப்போ யார்கிட்ட ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் சேனல்ஸ் இருக்குது இப்போ புதுசாக, அந்த சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலயமா அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான கமிஷன் கிடைக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் அஃபிலியேட் லிங்க்ஸை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இதை அமேசான் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. இதுக்குண்டான சில சர்டைன் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் அந்த அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போய்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஜஸ்ட் ஹெல்பிங் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம பண்ணுறோம். எதுவும் காஸ்ட் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.